ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லோரும் சாரீ எடுக்க சிறுவந்தாடு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு சாரீ கலெக்ஷன்லாம் காமிச்சாங்க நிறையா. அங்கே யாருமே செலக்ட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும்தான் அங்கே சாரீ செலக்ட் பண்ணினேன். அப்புறம் ரொம்ப நேரமாக எல்லோரும் பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு தேவையான அப்புறம் 3 சாரீ மட்டும் செலக்ட் பண்ணி வச்சோம். ஒரு 3-4 சாரீ செலக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் பார்த்தாங்க. ட்ரையல் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு ஃபோட்டோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எந்த சாரீ நல்லாயிருக்கு, நாங்கள் எந்த சாரீ எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க காமிச்ச சாரியில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் பியூர் பட்டு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இது நார்மல் பட்டு சாரீ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சிலது தான் நியூ கலெக்ஷனாக இருந்துச்சு, ஒரு சிலது ஓல்டு கலெக்ஷன் தான் நிறையா இருந்துச்சு. சிறுவந்தாட்டில் மோஸ்ட்லி ஓல்டு கலெக்ஷன் தான் இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் சிறுவந்தாட்டில் எடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் சிறுவந்தாட்டில் தான் போயிட்டு பார்த்து எடுத்தோம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போன கடைக்கு கொஞ்சம் கலெக்ஷன் இருந்துச்சு, காமிச்சாங்க. நல்லாவும் இருந்துச்சு. செலக்ட் பண்ணி ஒரு சாரீ 2 சாரியும் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 சாரீ எடுத்துருக்கோம். எந்தெந்த சாரியாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒரு வழியாக செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு கடைசியாக நான் செலக்ட் பண்ணது தான் ஃபைனல் பண்ணாங்க. சாரீ எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். கடைசியாக நான் எந்த சாரின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் சாரீ ட்ரையல் பார்த்தோம். நானும் என் மம்மியும் கொஞ்சம் சாரீலாம் ட்ரையல் பார்த்தோம். எங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் அங்கே எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்து விழுப்புரத்தில் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் சாரீ. எங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். யார் யார் என்னென்ன சாரீ எடுத்திருக்காங்க, யார் யார் என்னென்ன சாரீ அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்ட போகிறோன்றதை நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பட்டு புடவை எடுத்தது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் லென்த்தாக போனால் கொஞ்சம் போர் அடிச்சிடும்ல, அதனால தான் இதை ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஆர்டர் தனியாக இருந்ததுன்னா அது எடுக்காது. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஜூம்லாம் பண்ணி இன்னொரு பிரச்சனையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோலேயே பேசிட்டேன்னா எனக்கு அது நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. தனியாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா வீடியோ ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது, நான் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் மறந்துடுறேன். அது என்ன பேசுறது, என்ன சொல்கிறது, நான் சொல்ல வரணுன்றதையே நான் மறந்துடுறேன். அதனால் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லாயிருக்கா இல்லை வீடியோலேயே வாய்ஸ் வந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா நான் நிறைய விஷயத்த மறந்துடுறேன். அன்றைக்கி நடந்தது என்ன நான் சொல்லணும், நான் சொல்ல வர்றது எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அன்றைக்கே நான் பேசிட்டேன்னா அது அன்றைக்கே முடிஞ்சிடும்ல. அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு எங்கள் தாத்தா வந்து மாப்பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், நீயும் போய் செலக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஷை ஆகிடுச்சு. அதனால் அவர் வந்து அங்கேயே உக்காந்துட்டு இருந்தார். அப்புறம் அவர் லாஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருமே அப்புறம் புடவை செலக்ட் பண்ணிட்டோம்.
பிளாக் வீடியோ எடுக்கலாம், இது பண்ண ஃபோட்டோஸ். ஒரு வழியாக எல்லோரும் சாரி எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையல் பார்த்தாங்க. ட்ரையல்லாம் பார்த்துட்டு இதில் எந்த சாரி நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ கல்யாண அப்டேட்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.